30 லிட்டர் கலவையில் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 8:7 எனில் எத்தனை லிட்டர் தண்ணீர் சேர்த்தால் பால் மற்றும் தண்ணீரின் விகிதம் 4:5 என்றாகும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. முதல்ல ஒரு விகிதம் கொடுத்துட்டாங்க. பால் மற்றும் தண்ணீரோட விகிதம் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 8:7. எத்தனை லிட்டர் இருக்கா? 30 லிட்டர் இருக்கு. இது ரெண்டும் சேர்ந்தது பங்கு. அப்ப 8ம் 7யும் கூட்டணும் அப்படின்னா 15 பங்கு இருக்கு. அதாவது 30 லிட்டர்ல. அப்ப ஒரு பங்குன்றது எத்தனை லிட்டரா இருக்க போகுது? 2 லிட்டரா இருக்கும். ஒரு பங்கு 2 லிட்டர்னா பால் 8 பங்கு இருக்கு. அப்ப 8 16. தண்ணீர் அப்படின்றது 7 பங்கு. அப்ப 14 லிட்டர். பால்ன்றது 16 லிட்டர் இருக்கு. தண்ணீர் அப்படின்றது 14 லிட்டர் இருக்கு. இது புது ரேஷியோக்கு மாறுது. என்ன ரேஷியோக்கு? 4:5 மாறுது. எது மட்டும் ஆட் ஆகுது? தண்ணி மட்டும் தான் ஆட் ஆகுது. பால்ல எந்த ஒரு சேஞ்சஸும் பண்ணல. அப்ப 16ல இருந்து 4 மாறுது. அப்ப 16 எந்த நம்பரால டிவைட் பண்ணா 4 மாறும்? 4ஆல டிவைட் பண்ணா 4 மாறும். அப்ப எக்ஸ் அப்படின்றது 4ன்றது நமக்கு தெரிஞ்சிருச்சு. எக்ஸ் ஈக்குவல் டு 4. இந்த புது ரேஷியோல எக்ஸ்ன்றது 4ன்னு கண்டுபிடிச்சோம். அப்ப 5x அப்படின்றது எத்தனை லிட்டர் இருக்க போகுது? 20 லிட்டர் தண்ணியாக இந்த புது ரேஷியோல இருக்கும். ஓகே. 14 லிட்டர்ல இருந்து 20 லிட்டர் வரணும் அப்படின்னா அவங்க எத்தனை லிட்டர் தண்ணி சேர்த்து வந்திருப்பாங்க? 6 லிட்டர் தண்ணீர் சேர்த்து வந்திருப்பாங்க. ஓகேங்களா? தேங்க்யூ.